ஏன் அமிர்தா, நீங்க எப்படியும் ரெடியா தானே இருக்கீங்க? இப்படியே கிளம்பிடலாமா? அடடா, அவசரத்தை பாரு. நான் வரமாட்டேன். உன்னோட அதிமேதாவித்தனத்துல தான் சந்தேகம் வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க பேசுற தோரணையே வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் உன்னோட நடவடிக்கை கொஞ்சம் மாறி போனதுனாலதான் நான் பேசுற தோரணையில உனக்கு சந்தேகம் வருது. ஆச்சரியம் இல்ல. நெத்தியில வைக்கிற இந்த குங்குமம் சௌபாகியம்னு சொல்லுவாங்கல்ல, அதே சௌபாகியத்தை எப்படி உனக்கு துர்பாகியமா மாத்தி காட்டுறேன்னு பாத்துக்கிட்டே இருடா. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. இது நானே சிருஷ்டி செய்த மாய வஸ்திரம் கானிஷ்கா. இது எப்பவும் உன் கையிலேயே இருக்கணும். இப்ப உன் வலது கைய முன்னாடி நீட்டு. ஜெய் மகாகாளி. இது எதுக்கு பாபா? இதனால என்ன பிரயோஜனம்? கானிஷ்கா, இது விசேஷ சக்தியுடைய மாய வஸ்திரம். ஒருவேளை நீ இருக்கிற இடத்துல அந்த நாகராணியோட நடமாட்டம் இருந்தா, இல்ல நீ அந்த நாகராணி இடத்துக்கு போனா, ஒருவேளை நீயும் அந்த நாகராணியும் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா, இந்த பச்சை வர்ண துணி சிவப்பு வர்ணத்துக்கு மாறிடும். இது அந்த நாகராணியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் செய்த மாய வஸ்திரம். அற்புதம் பாபா. நீங்க சாதாரணமானவர் இல்ல. ஆனா அந்த நாகராணி இந்த மாயாஜாலத்துக்கு விழுவாளா? எனக்கு நம்பிக்கை வரல. கானிஷ்கா, ஒருபோதும் என் சக்தியை நீ சந்தேகப்படாத. அந்த நாகராணியை கண்டுபிடிக்கிறதுல 1000 முறை நாம தோல்வியை சந்திச்சிருக்கலாம். ஆனா அது நம்ம பலவீனம் கிடையாது. அது எல்லாம் அந்த நாகராணியோட குறுக்கு வழி. ஞாபகம் இருக்கட்டும், நாம தீய சக்தியை இந்த வாட்டி தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த நாகராணி தெய்வ சக்தியோட உதவியால ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிட்டு இருக்கா. இது ரொம்ப நாள் தொடராது கானிஷ்கா. இருந்தாலும் எனக்கு என்னவோ சின்ன சந்தேகம் பாபா. அதுக்கு அவசியமே இல்ல கானிஷ்கா. இந்த முறை அந்த நாகராணிய வலையில விழுந்தே தீரணும். இதுவரைக்கும் நாம அந்த நாகராணி கிட்ட தோத்து இருக்கலாம். ஆனா அந்த நிலைமை இனிமே மாறப்போகுது. நாம எத்தனை முறை தோத்தாலும் தோல்வியே வெற்றிக்கான படிகள். ஆனா அந்த நாகராணி ஒரே ஒரு தடவை தோத்தாலும் அந்த நேரம்தான் அவளோட மரணம். இது அந்த கால பைரவ மேல ஆன. இந்த முறை அந்த நாகராணியுடைய தோல்வியும் மரணமும் இந்த பைரவன் கையில தான். ஜெய் மகாகாளி. அப்படியே நடக்கட்டும் பாபா. இப்ப நான் கிளம்புறேன். ஜெய் தக்ஷகா.
ஜெய் மகாகாளி. என்னண்ணா எது கூப்பிட்ட? நீ எனக்கு ரொம்ப சீனியர், ஏதாவது பயனுள்ள டிப்ஸ் இருந்தா எனக்கு கொடுப்பா. நான் டிப்ஸ் கொடுக்கறதுலாம் இருக்கட்டும், உன் பொண்டாட்டி ஏதோ கோவமா இருக்கா போல் இருக்கு. என்னாச்சு? அவளுக்கு வர விருப்பம் இல்லையா? அண்ணா அவ சில நேரத்துல அப்படிதான், ரொம்ப ஸ்பெஷல் டைப். அவ மனசுல இருக்கிறத யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டான். மனசுல காதல் இருந்தாலும் கோவப்படுவாங்க, சந்தோஷமா இருந்தா எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. ஓ, அவங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதமான ஸ்பெஷல் டேலண்ட் வேணும். அது எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்னமாப்பா, எனக்கு நம்ம அப்படிலாம் தோணல. அவ மனசுல வெளியில போறத பத்தியும் உன்னை பத்தியும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் இல்லைண்ணா, நான் வேணா பெட்டு கட்டுறேன். அவங்க இப்ப கூட உள்ள என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, நாம உள்ள போறதுக்குள்ள அவங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறியா? ஆமாண்ணா. அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஊம குசும்பி, அந்த மாதிரி டைப். அவங்க மனசுக்குள்ள கொள்ள ஆசை பாசம்லாம் வச்சிருப்பாங்க, ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இந்த ஊம குசும்பு பாசம், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியலடா. எந்த பிரச்சனையும் இல்லாம உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா அது போதும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணா. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை அண்ணா, வந்தா? எந்த பிரச்சனையும் வராது, என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் வந்தாலும் உனக்கு மட்டும் நான் ஃபோன் பண்ண மாட்டேன், நானே பாத்துக்குவேன். துணி சிகப்பாயிடுச்சு. அப்ப பாபா சொன்னது உண்மை. இந்த துணியில சக்தி இருக்கு. அப்படின்னா நாகராணி இங்கதான் எங்கேயோ இருக்கா. என்ன சுத்திதான் அவன் நின்னுகிட்டு இருக்கா. ஆனா நாகராணி இந்த வீட்டுக்குள்ள இருக்காள். இது எனக்கு எப்படி தெரியாம போச்சு? அப்பாடா, எப்படியோ பொண்ணு மாப்பிளையும் வந்துட்டாங்க பாரு. ஏண்டா அர்ஜுன், புதுசா கல்யாணம் பண்ணவங்க எக்ஸ்பிரஸ் வேகத்துல ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி ஸ்லோவா இருக்கீங்க. அண்ணா, இன்ஜின் கிளம்பினா தானே ட்ரெயின் கிளம்பும். நான் வெறும் பொட்டி மட்டும்தான், இவங்க தான் இன்ஜின். என்ன அமிர்தா, அதுக்குள்ள எங்க அர்ஜுனை உன் முந்தானையில முடிச்சுக்கிட்டு உன் பின்னாடியே சுத்த வச்சுட்டு போல இருக்கு. என் கண்ணுக்கு நீங்க ரெண்டு பேரும் சாக்ஷாத் அந்த சிவன் பார்வதி மாதிரி தான் தெரியுறீங்க. ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. இருங்க, இந்த ஜோடி பொருத்தத்து மேல யாரு கண்ணும் பட்டுடக்கூடாது. எனக்கு என்னவோ இந்த அமிர்தா மேலதான் சந்தேகம் வருது. இந்த வீட்டுக்குள்ள புதுசா வந்திருக்கிறவ இவதான். இவ ஏன் நாகராணியா இருக்கக்கூடாது? இவளுடைய நடவடிக்கை கூட மத்தவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எதுக்கும் இவளை நான் கண்காணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பாபா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கும் விஷ்ணு கூட ரகசியமா பேசுறதுக்கும்
இந்த அமிர்தா இங்க இருக்கிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த ரகசியம் என்னங்கறத நான் கண்டுபிடிச்சே தீரணும். என்ன ராகேஷ், ரொம்ப டீப்பா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? எந்த யோசனையில மூழ்கிட்டீங்க? உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா ராகேஷ்? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்ன கையில சிகப்பு கலர் துணி கட்டியிருக்க? இது ஒண்ணும் இல்லைங்க. புதுசா கல்யாணமான பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் நல்லது நடக்கணும்னு விசேஷமா பூஜை பண்ணி கட்டிட்டு வந்தேன். சரி சரி அர்ஜுன், சீக்கிரம் கிளம்புங்கப்பா. இருட்டுறதுக்குள்ள அங்க போய் சேர்ந்துருங்க. ச்சே, இவங்க வேற கிளம்புறாங்களே. நாகராணி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க கிளம்புறதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சே தீரணுமே. ச்சே. ச்சே, இவங்க யாருமே இல்ல. இப்ப மிச்சம் இருக்கிறது அர்ஜுனும் அமிர்தா மட்டும்தான். அக்கா, எல்லாம் சரிதான். அர்ஜுன் அமிர்தா ஊர் சுத்த போறாங்க. அப்படின்னா கார் யார் ஓட்டுவாங்க? என்ன சின்னம்மா இப்படி கேக்குறீங்க? எனக்கு டிரைவிங் தெரியாதா? இல்லடா, வாணி சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். நீ டிரைவிங்ல கவனம் செலுத்தினா அமிர்தா மேல உன்னால கவனம் செலுத்த முடியாதே. வேண்டாம் வேண்டாம், நீ ஒன்னும் டிரைவ் பண்ண வேண்டாம். அப்புறம் புதுசா கல்யாணம் ஆனவங்க மேல திருஷ்டி பட்டுடுச்சுன்னா உன் கூட யாரையாவது அனுப்பி வைக்கிறேன், நீ இரு. அம்மா என்னம்மா, யாராவது அனுப்புனா எங்க பிரைவசி பாழாகதா? ஆமா, ஹேமாவும் வாணியும் சொல்றது சரியா தான் இருக்கு. அர்ஜுன், நீ கார் ஓட்ட வேண்டாம். ஏற்கனவே இந்த வீட்ல நடக்க கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. யார் கண்ணு எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? ஏன்பா ராகேஷ், நீ இவங்க கூட போயிட்டு வரியா? என்ன, நானா? அமிர்தாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப என்ன தேடி வந்திருக்கு. எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, இல்லைன்னா நானும் கூட வந்திருப்பேன். ராகேஷ், நீங்க போறதா சரி. நீங்க போனதான் பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க அவங்க கூட இருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லும்போது எனக்கும் ஓகே தான். ஆனா அர்ஜுனும் அமிர்தாவும் ஒத்துக்கணும் இல்லையா? அது பயப்படாத அர்ஜுன், நான் டிரைவர் வேலை மட்டும்தான் பார்ப்பேன். உங்களை நான் நிச்சயம் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சரி, நாங்க கிளம்புறோம், நேரமாச்சு. வாங்க அமிர்தா, போலாம். ஒரு நல்ல வாய்ப்பு என்ன தானாவே தேடி வந்திருக்கு. நாகராணி, அது எப்படி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறன்னு நானும் பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராகேஷ். தேங்க்ஸா? எதுக்கு அர்ஜுன் தேங்க்ஸ் சொல்ற? இல்ல, இப்ப அவன் கல்யாண சாக்கில் நீங்க ரொம்ப நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டீங்க. வேலைனா எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்திருக்கீங்க, அதுக்கு தான். அப்படின்னா என்னவோ வீட்டுல ஒருத்தனா இன்னும் நினைக்கலன்னு தோணுது. சேச்சே, ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன அர்ஜுன், உண்மையிலேயே உங்க வீட்டுல ஒருத்தனா என்ன நினைச்சா இப்படி கேப்பியா? இல்ல என் இடத்துல கரணோ இல்ல உன் சித்தப்பா ருத்ரனோ இருந்தா இப்படி கேப்பியா? இல்ல தானே? ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உறவு இருக்கிறதே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும் தான். நீ ரிலாக்ஸ்டா இரு. நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு. மொத்தத்துல எங்க மேல இவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சிருக்கீங்களே, இதுவே சந்தோஷமா இருக்கு இல்லையா அமிர்தா? அதெல்லாம் சரிதான்.
இப்போ உங்க 2 பேருடைய லவ் ஸ்டோரிக்கு வரலாமா? இல்ல அர்ஜுன், உனக்கு இவ்வளவு அழகான தங்க பொம்மை எங்க கிடைச்சது? ஐயோ அது ஒரு பெரிய கதைங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அப்படி இல்ல அர்ஜுன், இந்த காலத்துல அழகும் அறிவும் குணமும் சேர்ந்து ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்லப்பா, அதனாலதான் கேட்டேன். எனக்கு ஒரு ஆர்வம் அவ்வளவுதான். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அறிமுகமானீங்கன்னு கேக்குறேன். அதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களால எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியாது. ஓஹோ, அவ்வளோ விசேஷமான சந்திப்பா? ஆமாங்க, அமிர்தாவை நான் முதல்ல சந்திச்சது துர்காபுரத்துல இருக்கிற சிவன் கோயில தான். என்னாச்சு ராகேஷ், ஏன் காரை ஸ்டாப் பண்ணீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாதாரணமா இந்த காலத்து லவர்ஸ் எல்லாம் பார்க்கு, மாலு, தியேட்டர்ல சந்திக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ பழைய காலத்து ஜோடி மாதிரி கோவில்ல சந்திச்சுக்கிட்டோம்னு சொன்னல, அதான் அதிர்ச்சி ஆயிட்டேன். உண்மைதாங்க, சில மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு சிவன் கோயில சந்திச்சேங்கிறத எனக்கு ஒரு மாதிரி பெருமையான விஷயம்தான். சரி சரி, நல்ல விஷயம்தான். இப்ப எப்படியாவது அமிர்தா பத்தி முழுசா அர்ஜுன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவ என்ன எப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இவ யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். என்ன ராகேஷ், ஏன் காரை ஸ்டாப் பண்ணீங்க? அர்ஜுன், இங்க ஒரு அழகான மலை இருக்கு. அது மேல இருந்து பார்த்தா மொத்த ஊரும் தெரியும். வாங்கல, ஒரு முறை பார்த்துட்டு வருவோம். வெரி குட் ராகேஷ். ஆ, எனக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டது. எங்க அமிர்தா, வாங்க போலாம். வாவ், இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கா? இது என்ன, அங்க இன்னும் சூப்பரா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். எந்த பக்கம் பார்த்தாலும் உனக்கு புதக்குழி மாதிரியே தெரியுது அர்ஜுன். உன்னை சித்திரவதை பண்ணிதான் சாகடிக்கணும். ஆனா எப்படி எப்படி எவ்வளவு தூரம் வந்தாச்சு? இந்த பெரிய மலையில இருந்து தள்ளி விட்டுரு. ஆமா, அதான் சரி. இல்ல இல்ல,
ஒருவேளை அப்படி பண்ணா சந்தேகம் வந்துருமோ? ஏதாவது நதி கிட்ட கூட்டிட்டு போய் தண்ணியில தள்ளி விட்டுறேன். அதுவும் வேண்டாம். யாராவது பார்த்துட்டா அவனை கண்டிப்பா காப்பாத்திருவாங்க. பிழைக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பே இருக்க கூடாது. அப்படிப்பட்ட சாவதான் நான் உனக்கு கொடுப்பேன். அர்ஜுன், நீ என்னோட விஷத்தால தான் செத்து போனும். ஆமா, அதுதான் சரி. என்னோட விஷம் அவனோட தேகத்துல ஒரு இடம் விடாம பரவி அவனோட மொத்த தேகமும் நீல நிறத்துல மாறணும். அப்பதான் எனக்கு திருப்தி.